ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெண்டைக்காய் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காயை வந்து நான் ஏற்கனவே கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வெயிலில் வந்து ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை எப்படி நல்லா எண்ணெய் ஊற்றி எண்ணெயிலே ஃப்ரை பண்ணலாம், வாங்க எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன். பாத்திரம் சூடானதும் ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருந்தால் தான் வெண்டைக்காய் வதங்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா இவங்க சூடானதும் உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் உளுத்தம்பருப்பை வந்து நல்லா இது பண்ணி விடலாம், மிக்ஸ் பண்ணி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை இவங்க கூட ஆட் பண்ணிக்கலாம். அது ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காயை ஆட் பண்ணியாச்சு. நல்லா வந்து வதக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக தூள் ஆட் பண்ணிக்கலாம். தூள் ஆட் பண்ணி வதங்க நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 மினிட்ஸ் அல்லது 8 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். இந்த ஸ்டேஜ் ஆகும்போது நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டோம். இப்போ இவங்க கூட வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒரு 2 மினிட்ஸு, இல்லைன்னா அந்த பச்சை வாசம் அடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஸ்டேஜ் ஆகும் வரை நம்ம வதக்கிட்டோம். எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு இப்போ வந்து நிலக்கடலை தூள் வந்து நான் ஏற்கனவே பொடியாக அரைச்சி வச்சுருக்கேன். அவங்கள வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். இவங்களை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அவ்வளோதான், அருமையான வெண்டைக்காய் வறுவல் ரெடிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து ரியலாக எடுத்து போடுறோம், எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எல்லோரும் சும்மா கலர் கலரே வீடியோ எடுத்து போட்டால் மட்டும்தான் லைக் பண்ணுறீங்க. இந்த மாதிரி வீடியோ போட்டால் யாருமே லைக் போட மாட்டேங்கிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.